ஈவெண்ட் வந்துட்டு மரத்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? இளைய தலைமுறை கொஞ்சம் சொல்ல வர இல்ல என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் வந்தவுடனே முதல் வந்து நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல மீட்டிங்ல போதையில்லா கோவையை உருவாக்கணுங்கிறது தான் முதல் கட்டமா எடுத்து வச்சோம். போதையில்லா தமிழ்நாட்டோட ஒரு உதாரணமா கோவையிலிருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு மாசமும் ரிவ்யூ கூட்டம்லாம் நடத்திட்டு வரோம். நிறைய இடத்துல வந்து இந்த போதைப் பொருட்களை சீஸ் பண்றாங்க. ரொம்ப திறமையா காவல்துறை கையாண்டு ஒரு ஆயிரக்கணக்கான எல்லா போதைப் பொருட்களையும் சேர்த்து அதை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் பத்தாது, போதைப் பொருட்கள் உள்ள வரதை தடுக்கிறது மட்டும் பத்தாது, இளைய தலைமுறைக்கு இந்த போதை குறித்தான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அவங்களோட இந்த சின்ன சந்தோஷம் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதால மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் அதை விட பெரிய சந்தோஷங்கள்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படிங்கிற விதமா நம்ம கோவை மாவட்ட காவல்துறை இதை முன்னெடுத்திருக்காங்க. இதை ஒரு முன்மாதிரியா எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட காவல்துறைகளும் காவலர்களும் காவல் அதிகாரிகளும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? விழிப்புணர்வு, அதாவது கடந்த சட்டமன்றத்தில் பேசக்கூட சொல்லியிருந்தீங்க, கேரளா போன்று தமிழகத்துல வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும் தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மராத்தான் மட்டும் இல்லாம வேற எந்த மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, போதை இல்லா தமிழகம், மது விலக்கு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு வெறும் சட்டங்கள்னால் மட்டும் முடியாது. இதை வந்து உளவியல் ரீதியா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள சரி பண்ணி இதுல இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படிங்கறது தான். அப்ப அதனால மட்டும்தான் இந்த போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு 10,000 பேர், இது வந்து பெரிய ஏற்பாடு. எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல ரொம்ப சிறப்பா கோவை மாவட்ட காவல்துறை ஐஜி மேடம் ரம்யா பாரதி மேடமா இருக்கட்டும், பவன் சாரா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா இந்த பணியை எடுத்து செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பில் பள்ளிகளில் வந்து அது இப்போ நடைமுறையில மீண்டும் இருக்கா? போதை தடுப்பு விழிப்புணர்வுல வந்து காவல்துறை வந்து கல்லூரிகள் ஏற்படுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து நடைமுறையில் இருக்கா? இப்ப அதுக்கான நடவடிக்கைகள் இல்ல நடைமுறை இருக்கு, இன்னும் அதை அதிகப்படுத்த போறோம். ஸோ அந்த எப்பவுமே வந்து ஒரு முயற்சி எடுத்தா அது கடைசி வரைக்கும் போய் அதுக்கு தீர்வு கிடைக்குதான்னு பார்க்கணும். அது அப்படின்னு நான் நினைப்பேன், மாண்புமிகு முதலமைச்சர் நினைப்பாரு. ஸோ இனி வரும் காலங்களில் அனைத்து கல்லூரிகளிலும் இதே இப்ப நடந்துட்டு இருக்கிற பணிகள் இன்னும் தீவிரமா நடக்கும். அதோட முடிவுகள் என்னவா மாறுதுங்கிறதையும் பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்து இதே மாதிரி கொண்டு வந்தா தீர்வாகும். கண்டிப்பா. எவ்வளவு குழந்தை இருப்பாங்க சார்? நம்ம லைஃப் ஆஃப் டிசம் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் பண்றோம் சார். நம்ம மூலமா ஒரு 4 ஹாஸ்டல்ல நம்ம டொனேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். இதே மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க கோயம்புத்தூர்ல. நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொடுங்க சார். எஸ்பி இருக்காங்க. கமிங் டேஸ்ல பண்ணிடுறோம். தேங்க்ஸ்.